அனைவருக்கும் இனிய வணக்கம். நெடுநாளுக்கு அப்புறம் மீண்டும் உங்களை ஏஐ வித் ஏஆர்ஐயில் சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி. சில குறிப்பிட்ட காரணங்களால் நம்மளால் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. பட் டுடே இஸ் டே 7/7/2026. இன்னையிலேருந்து நாம் ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், டீப் லேர்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. டீப் லேர்னிங் நாம் இந்த ஒரு பையனை நம்ம நல்லா உற்று நோக்கலாம். இவன் டீப் லேர்னிங் இன்ஜினியர் ஆக போகிறான். அப்போ இவன் என்னெல்லாம் கற்றுக்கணும்? முதல்ல தன்னந்தனியாக ஒரு புல்வெளிக்கில் போய் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு ப்ரோட்டோகானிஸ்ட் மாதிரி நிற்கணுமா அப்படின்னா இல்லை. டீப் லேர்னிங் அப்படிங்கிறதுல தான் என்னுடைய கரியர் ஸ்டார்ட் ஆகுது. ஐ ஸ்டார்டட் மை கரியர் அஸ் அ டீப் லேர்னிங் இன்ஜினியர். அப்போ நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன், நான் கடந்து வந்த பாதை என்ன, அதையெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அப்போ இந்த பையன் நான் தானா அப்படின்னா அப்படியும் கிடையாது. இவன் ஒரு கமர்ஷியல் பையன். ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி அவனை காட்டிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு புல்வெளி, அமைதியான ஒரு புல்வெளியில் அவன் நிற்கிறான், நினைக்கிறான், நிறையா விஷயங்களை யோசிக்கிறான், சிந்திக்கிறான். அந்த அமைதியுடைய ஆழத்துக்கு அவன் போகிறான். நாம் எதோடைய ஆழத்துக்கு போகிறோம் அப்படின்னா டீப் லேர்னிங், டீப் ஆஃப் டீப் லேர்னிங் நம்ம போக போகிறோம். மொக்க போடாமல் நம்ம போகலாம். ஸோ டீப் லேர்னிங் நமக்கு தெரியணும் அப்படின்னா டீப் லேர்னிங்குடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியணும். அதுதான் என்ன அப்படின்னா நியூரல் நெட்வொர்க். அது என்ன ப்ரோ அடிநாதம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நியூரல் நெட்வொர்க் பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னா யுவர் டீப் லேர்னிங் இன்ஜினியர். அப்போ நமக்கு நியூரல் நெட்வொர்க் பற்றி நம்ம படிக்கணும். தட்ஸ் ஆல். நியூரல் நெட்வொர்க்கு. அப்போ இந்த நியூரல் நெட்வொர்க்கை பாருங்கள். உங்களுக்கு நான் காட்டியிருக்கக்கூடிய இந்த நியூரல் நெட்வொர்க்கை நல்லா பாருங்கள். சில பந்துகளை எல்லாம் கோர்த்து வச்சுருக்கோம். கெப்லர் கண்டுபிடிச்ச உடனே அந்த பிளானட்ஸ் எல்லாம் எடுத்து சில பாசிமணி, ஊசிமணி எல்லாம் போட்டு கொறுத்து வச்ச மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா? இதுதான் என்ன அப்படின்னா நியூரல் நெட்வொர்க். இப்படிதான் அது இருக்குமா அப்படின்னா இல்லை. சரியா? இதுவும் ஒரு அலங்கார பொருள் தான். நம்மளுடைய ஸ்லைடில் இருக்கக்கூடிய ஒரு அலங்கார பொருள் தான் இந்த நியூரல் நெட்வொர்க். அப்போ இது எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி நியூரல் நெட்வொர்க் இருக்குமா அப்படின்னா அது ஆப்வியஸா இந்த மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ இது எந்த நெட்வொர்க்னு நமக்கு தெரியும். இது ஒரு சிலந்தியால் பின்னப்பட்ட ஒரு நெட்வொர்க். நெட்வொர்க்கை பற்றி நம்ம லைட்டாக பேசலாம். ஏன்னா நம்மளுடைய வேலையை சுற்றி வளைக்கிறது தானே. நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்க் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு சில மானோட ஜீவன்களை தெரியும் அப்படின்னா அவங்க கூட நண்பர்களாக ஆயிக்கோங்க. எங்கேயாட்டு மீட்டப்பு, டெக் மீட்டப்னு போட்டாங்கன்னா அங்கே போங்க. ரியாக்ட் மீட்டப்பு, டீப் லேர்னிங் மீட்டப்பு, ஏஐ மீட்டப்புன்னு போட்டாங்கன்னா அங்கெல்லாம் போங்க. அங்கே இருக்க மக்கள், அங்கே வரக்கூடிய கால்நடையாய் வரும் மானுட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தமிழில். அதே மாதிரி நீங்கள் அந்த மக்களெல்லாம் போய் பாருங்க, பேசுங்க, ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க, ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோங்க. அந்த ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறது தான் நெட்வொர்க்கு. அவங்க கிட்ட போய் கேஷுவலாக பிரேக் டைமில் ஹாய் ப்ரோ, மை நேம் இஸ் ஹரி அப்படின்னு சொல்லுங்க. அவன் ஹாய் ஹரி அப்படிமா. உடனே அவன் மேலே கோவப்பட்டு டோன்ட் சே ஹரி, ஐ ஆம் ஹரி அப்படின்னு சொல்லி திருத்திக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட் ஆகுங்க, ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேரை வச்சிருக்கீங்க அப்படின்னா what I mean by that வச்சிருக்கீங்க இஸ் when you have more friends, when you have more network. அந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நாளை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா உங்களுக்கு அது சுலபம். சரியா? நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஸோ அது வேற நெட்வொர்க்கு. நாம பார்க்க போகிறது நியூரல் நெட்வொர்க்கு. இது எந்த மாதிரியான ஒரு வலைப்பின்னல்? இது சிலந்தி வலைப்பின்னல். நாம பார்க்க போகிறது அந்த ஒரு சினிமா பாட்டில் வரும் இல்லையா, இது மாய வலை அல்லவா, அந்த மாதிரியான ஒரு மாய வலை. அது என்ன பாட்டு? விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் அன்பே அன்பே. அந்த பாட்டில் வர மாதிரி மாய வலை அல்லவா, அந்த மாய வலை தான் நியூரல் நெட்வொர்க். அந்த பாட்டில் அவங்க நியூரல் நெட்வொர்க் சொல்லலை, அவங்க காதல் வலையை பேசுகிறாங்க. நாம பார்க்க போகிறது நியூரல் நெட்வொர்க். இப்போ நீங்கள் பார்க்கறது சிலந்தி பின்னிய ஒரு நெட்வொர்க்கு, நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த நியூரான் அப்படிங்கிற டேமே நமக்கு நியூவாக இருக்கும் இல்லையா, நியூ. ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னா பயாலஜிக்கல் நியூரான்ல இருந்து தான், இயற்கையிலிருந்து வந்தது தான் எல்லா கான்செப்டும். இயற்கையை உற்று நோக்கினா தான் நம்ம நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்போம்னு என்னுடைய சார் சொல்லியிருக்காரு ஃப்ரம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். என்னுடைய சார் சொல்லியிருக்காரு. ஐ எம் ஃப்ரம் சிஎஸ்சி, என்னுடைய சார் இஸ் ஃப்ரம் மெக்கானிக்கல். பாருங்க என்னுடைய நெட்வொர்க்கை. நான் சிஎஸ்சி, ஆனால் எனக்கு தெரிஞ்ச சார், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். திஸ் இஸ் அ நெட்வொர்க். அப்போ அந்த சார் என்ன சொன்னார் அப்படின்னா இயற்கையை உற்று நோக்கினா உன்னால நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாரு. ஸோ பயாலஜிக்கல் நியூரானை உற்று நோக்குனாங்க. அது எப்படி உற்று நோக்குனாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பூனையை பிடிச்சி அந்த பூனை மண்டைக்குள்ள கம்பியை சொருகி என்னென்னமோ வேலை பார்த்தாங்க. சரியா? ஹியூபல் வீசல் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பார்ப்போம். இந்த வீடியோவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இந்த பயாலஜிக்கல் நியூரான்ல இருந்து வந்தது தான் ஆர்டிஃபிஷியல் நியூரான்.
இதுதான் அந்த ஆர்டிஃபிஷியல் நியூரானா, பார்க்கறதுக்கு ஏதோ ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு யூனிகார்ன் மாதிரி, ஜெல்லி ஃபிஷ் மண்டையில ஒரு கொம்பு முளைச்ச மாதிரி இருக்கு, இதுதான் அப்படியானா இது கிடையாது. இது வந்து நான் ஏஐல ஜென்ரேட் பண்றப்போ ஒரு நல்ல ஒரு இமேஜா இருந்ததுனால வச்சுக்கிட்டேன். சரியா, மறுபடியும் இந்த வச்சுக்கிற பிரச்சனைக்கு நம்ம போக வேண்டாம். இப்படிதான் இருக்கும் ஆர்டிஃபிஷியல் நியூரான். நம்ம முன்னாடி பார்த்தது பயாலஜிக்கல் நியூரான். அது எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பட் அது நமக்கு தேவையே கிடையாது. சரியா, அது ஒரு ஆர்வத்துக்காக தான், ஆர்வத்தை கிளர்க்காக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் நியூரான். சரியா, ஆர்டிஃபிஷியல் நியூரான். அது என்ன ஆர்டிஃபிஷியல் நியூரான்? எங்கேயாட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏஐ வித் ஏஆர்ஐன்னு ஒருத்தன் சேனல் வச்சிருக்கான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஆரமறைங்க ஏஆர்ஐ, அந்த ஆரமறைங்க ஏஐ. 2வது முறையா நம்ம சேனல்ல இந்த முக்க போடுறோம். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகமெல்லாம் பேசப்படக்கூடிய பொருளா இருக்கு இல்லையா? அப்போ வாட் இஸ் திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். நீங்க பிரிண்ட் ஆஃப் ஹலோன்னு போட்டாலே அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் சொல்லி நான் நியாயப்படுத்தியிருப்பேன். நீங்க அதை முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன ஆர்டிஃபிஷியல் நியூரான் அப்படின்னா, ஒரு பயாலஜிக்கல் நியூரானை, அதாவது நம்ம மண்டைக்குள்ள நம்ம நரம்பு மண்டலத்துல இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் நியூரான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உற்று நோக்கி செயற்கையா உருவானது தான் ஆர்டிஃபிஷியல் நியூரான். சரியா, இந்த கருத்து யாருக்குமே தெளிவு கிடையாது. ஏன்னா உண்மையிலேயே மூளை எப்படி ஒர்க் ஆகுது, நரம்பு மண்டலங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஒரு தெள்ள தெளிவான ஒரு பளிங்கு போன்ற ஒரு புரிதல் யாருக்குமே கிடையாது இந்த உலகத்துல. இன்னும் ஆராய்ச்சிகள் போய்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நஞ்சம் கண்டுபிடிச்ச விஷயங்களை வச்சு உருவாக்கினது தான் ஆர்டிஃபிஷியல் நியூரான். சரியா, கருத்து திணிப்புன்னு வச்சுக்கோங்க இதை. ஆனா இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரான் எப்படி ஒர்க் ஆகுது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை ஏன் நான் தெரிஞ்சுக்கணும். சரியா, இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சொன்னோம். இஃப் யூ நோ திஸ் யூ ஆர் டீப் பிளானிங் இன்ஜினியர் அப்படின்னு நம்ம சொன்னோம். நான் எதுக்கு டீப் பிளானிங் இன்ஜினியர் ஆகணும்? இது ஒரு பயங்கரமான கேள்வி. ஏன்னா ஐ வாஸ் அ டீப் பிளானிங் இன்ஜினியர், நவ் ஐ எம் அன் ஏஐ இன்ஜினியர். புரியலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நியூரல் நெட்வொர்க்கை நீங்க ட்ரெயின் பண்றீங்க, ட்ரெயின் பண்ணி மாடலை கொண்டு போறீங்க, அக்யூரசி எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ரிசர்ச் மாடல் ட்ரைனிங் டெவலப்மெண்ட் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் அ டீப் பிளானிங் இன்ஜினியர். 1. இந்த லேர்னிங்கை வச்சுக்கிட்டு உங்களால டேட்டா சயின்ஸுக்கு போக முடியும். அங்கேயும் ட்ரைனிங் இருக்கும். சரியா, அங்கேயும் ட்ரைனிங் இருக்கும். டீப் லேர்னிங் ட்ரைனிங் இருக்குமானா கிடையாது, மற்ற மாடல் ட்ரைனிங் இருக்கும். உங்களுக்கு ஒரு பரிச்சயம் இருக்கும், உங்களுக்கு முன்னாடியே இருக்கும். இதை நீங்க கத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா அப்புறம் என்ன அப்படின்னா நல்லா சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப். இப்போ அந்த ஜாப் மார்க்கெட் இருக்கா அப்படின்னா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், இருக்கு. ஓப்பன் ஏஐ மாடல் இருக்கு, நமக்கு வந்து கிராக்குடைய மாடல் இருக்கு. இப்போ ஆட்டோமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் யூஸ்னு ஒரு மாடல் இருக்கு. மாடல் சொல்றோமே, மாடல்லாம் என்ன? நியூரானை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா யூ ஆர் டீப் பிளானிங் இன்ஜினியர். ஒரு கேட் இமேஜை கொடுத்து மாடலை ட்ரெயின் பண்ணி அதை கேட்டு நீங்க சொல்ல வைப்பீங்க. ஒரு டாக் இமேஜை கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி டாக்னு சொல்ல வைப்பீங்க. ChatGPT மாதிரி ஒரு LLM உங்களால ட்ரெயின் பண்ண முடியும். இப்போ நான் பேசுறேன் இல்லையா, இதே மாதிரி பேசுற மாதிரி ஒரு மாடல், கான்வர்சேஷனல் ஏஐ உங்களால ட்ரெயின் பண்ண முடியும். யூ கேன் இஃப் யூ நோ. அது மட்டும் இல்லாம இப்போ ஒர்க் ஆகக்கூடிய மாடர்ன் ஏஐயுடைய முதுகெலும்பே டீப் லேர்னிங் தான், நியூரல் நெட்வொர்க் தான். இதை கத்துக்கிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு தலையாய ஒரு உயர்ந்த நோக்கத்தில் நம்ம சொல்லித்தரோம் நியூரான். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் வீடியோவில் இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அடுத்த வீடியோவில் மேபி இது ஒரு மிசைல் சயின்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கைண்ட் ஆஃப் ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் திஸ் இஸ் ஏஐ வித் ஏஆர்ஐ, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த சிம்பிள் டாஸ்க்கை நம்ம இப்போ வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். நம்ம சொன்னோம் ஒரு நியூரல் நெட்வொர்க்கை ட்ரெயின் பண்ணலாம், மாடலை ட்ரெயின் பண்ணலாம், என்னென்னமோ வார்த்தைகள் சொன்னோம் இல்லையா. நியூரல் நெட்வொர்க் இஸ் மாடல். சரியா, ஒன்ஸ் ட்ரெயின்ட், நீங்கள் ட்ரெயின் பண்ணாலும் பண்ணாட்டியா அது ஒரு மாடல் தான். நியூரல் நெட்வொர்க் ஒரு மாடல். ஓகேவா, எவ்ரி எஸ்டிமேட் இஸ் அ மாடல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. எதுல இருக்கு அப்படின்னா டீப் லேர்னிங் இந்த ஏஐ உலகத்துல உலாவி கொண்டு இருக்கு. சரியா, எவ்ரி எஸ்டிமேட் இதுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு மாடல் தான். சொல்லுவாங்க இல்லையா, மஞ்சள்ல பிடிச்சி வச்சாலும் மஞ்சளிலே பிடிக்கணும், மாவினிலே பிடிக்கணும், 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சில் ஆட்டும் பிள்ளையார் அப்படின்னு ஒரு பாடல். சரியா, நீங்க சும்மா குளத்து மண்ணை எடுத்து பிடிச்சி வச்சாலும் பிள்ளையார் தான். அது மாதிரி நீங்க நினைச்சு இந்த மாதிரி சும்மா ஒரு மாடலை நீங்க கோட் அடிச்சு வச்சாலும் அது மாடல் தான். சும்மா ஒரு நியூரல் நெட்வொர்க் கோட் அடிச்சு வச்சாலும் ஒரு மாடல் தான். அது ட்ரெயின் ஆச்சா இல்லையாங்கிறது 2வது. இப்போ நிறைய பேருக்கு புரியாது நான் என்ன சொல்றேன்னு சொல்லி. சரியா, பட் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல உங்களுக்கு இதெல்லாம் புரியும். இந்த வீடியோவுடைய நோக்கம் உங்களுக்கு சில டெர்மினாலஜிஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நியூரான்னா என்னது, நியூரல் நெட்வொர்க்னா என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவுடைய நோக்கம். சரியா, ஸோ இப்போ நம்மளுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா, கேட் இமேஜை கொடுத்தா கேட்னு சொல்லக்கூடிய அந்த டாஸ்க்கு கிடையாது, டாக் இமேஜை கொடுத்தா டாக்னு சொல்லக்கூடிய அந்த டாஸ்க்கு கிடையாது.
நான் என்ன இன்புட் கொடுக்குறேனோ அதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணி சொன்னால் போதும். ஐம் கோயிங் டு ட்ரைன் அ நியூரல் நெட்வொர்க். இன் அதர் லாங்குவேஜ் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐம் கோயிங் டு ட்ரைன் அ நியூரல் நெட்வொர்க் டு அவுட்புட் மல்டிபிள் ஆஃப் 10 வாட் எவர் ஐ ப்ரொவைட் அஸ் இன்புட். இப்போ நான் எக்ஸை இன்புட்டாக கொடுத்தா அவுட்புட்டில் 10x அவுட்புட் வரணும். 2 இன்புட்டாக கொடுத்தா 20 அவுட்புட் வரணும். 3 இன்புட்டாக கொடுத்தா 30 வரணும். 4 இன்புட்டாக கொடுத்தா 40 வரணும். 5னா 50, 6னா 60. சரியா? அப்போ எப்படி இதை நம்ம ட்ரெயின் பண்ணலாம்? எப்படி இதை ட்ரெயின் பண்ணலாம்? சரியா? நம்ம கேட்டை கொடுத்து அதை கேட்டுன்னு சொல்கிற ட்ரைனிங்க்கு வருவோம். 2வது வருவோம். சாட் ஜிபிடியெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். 2வது வருவோம். ஒரு ஜிபிடி மாடலை ட்ரெயின் பண்ணுவோம். வருவோம். சரியா? ஆனால் அதுக்கு முன்னாடி 2 கொடுத்தா அதை 20ன்னு அது எனக்கு அவுட்புட் கொடுக்கணும். 3 கொடுத்தா 30ன்னு அவுட்புட் கொடுக்கணும். இந்த புரிதல்ல இருந்து தான் அந்த பெரிய மாடலிங் எல்லாம் ஆரம்பிக்கும். அதை மனசில் வச்சுக்கோங்க. மொக்கையான ஒரு டாஸ்க் நினைக்கக்கூடாது. எப்படி ப்ரோ பண்ணலாம்? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நியூரானுடைய போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம். ஒரு நியூரான் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. சரியா? இப்போ வந்து நியூரல் நெட்வொர்க்னு சொன்னோம். நம்ம நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை அலகு, ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட்டை பற்றி பேசுகிறோம். தட் இஸ் நியூரான். ஒரே ஒரு நியூரானை பற்றி பேச போகிறோம். ஸோ அந்த நியூரானுக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு W இருக்கு. வேற எதுவும் இருக்கா என்ன? நியூரானுக்குள்ள ஒரு W இருக்கு. சரியா? அவ்வளோதான். இதுதான் போஸ்ட்மார்ட்டம். நம்ம போஸ்ட்மார்ட்டம்னே உள்ள பெரிய காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்லாம் இருக்குமானா கிடையாது. நியூரானுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு W இருக்கு. Wனா என்ன? வெயிட். சரியா? வெயிட் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு நல்லா பாருங்க. இதான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? இந்த நியூரல் நெட்வொர்க் நல்லா உற்று நோக்குங்கள். என்னென்ன வேரியபிள்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா பாருங்க. இந்த எக்ஸ் இருக்கா? இந்த எக்ஸுக்கு பேர் தான் என்னன்னா இன்புட். எக்ஸுக்கு பேர் என்னது? இன்புட். இந்த ஒய் கேப் இருக்கா? இதுக்கு பேர் என்னவா இருக்கும்? அவுட்புட் நீங்க நினைக்கலாம். பட் நாம இதை என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரெடிக்டட் அவுட்புட்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ப்ரெடிக்டட் அவுட்புட். ஏன்னா இதை ப்ரெடிக்ட் பண்றது யாரு? நியூரான். யாரு பண்றான்? நியூரான் பண்றான். சரியா? ஸோ இந்த நியூரான் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய அவுட்புட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரெடிக்டட் அவுட்புட்னு சொல்லுவோம். we never call this output. சரியா? அதை நம்ம வந்து கிளியரா கிளாரிஃபை பண்ணிக்கணும். we never call this output. இது என்னன்னு சொல்லுவோம்? ப்ரெடிக்டட் அவுட்புட்னு சொல்லுவோம். இப்போ இதுக்குள்ள ஒருத்தன் இருக்கானா W. இதுக்கு பேர் என்ன? வெயிட். அப்போ இந்த வெயிட் எப்படி ப்ரோ அவுட்புட்ல வருது அப்படின்னா, இந்த W இருக்கா, அது கூட அந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் ப்ரெடிக்டட் அவுட்புட். அம்பிட்டுதான். சரியா? ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லைல்ல. ஒய் கேப் எப்படி ப்ரெடிக்டட் அவுட்புட் வருது? உள்ள இருக்க வெயிட் கூட இன்புட்டை மல்டிப்ளை பண்றேன். then I get the output. the predicted output. சரியா? அவ்வளோதான் ஒரு நியூரானுக்குள்ள நடக்குது. அப்போ இது எப்படி ப்ரோ அவ்வளோ பெரிய சாட் ஜிபிடி மாடல்லாம் இருக்கு, எப்படி ப்ரோ அது ஒர்க் ஆகுது அப்படின்னா, அடுத்தடுத்த வீடியோவில் அதற்கான ஆன்சர் இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, ட்ரைனிங் டைம். நான் இப்போ வந்து ட்ரெயின் பண்ண போறேன். பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களை ஒரு டீப் லேர்னிங் இன்ஜினியராக ஆக்க போறேன். சரியா? எப்படி இந்த ட்ரைனிங் நடக்குன்னு பாருங்க. எப்பாக் 1. சரியா? எப்பாக் 1. அது என்னப்பா எப்பாக் 1? நம்ம வந்து ஃபார் லூப் போடுவோம்ல, ஐட்ரேஷன் 1, ஐட்ரேஷன் 2 அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஒரு கதை தான் எப்பாக் 1. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எப்பாக். ஒரு எப்பாக்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க டேட்டாவை நியூரான்ல கொடுத்து எடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க வந்து வடைக்கு வந்து மாவெல்லாம் தட்டி, மாவெல்லாம் அப்படி பிசைஞ்சி, இல்லாட்டா நம்ம கார்த்திகை கொழுக்கட்டை, தென் மாவட்டங்கள்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, கொழுக்கட்டை மாவை ஓலையில பிடிச்சி வச்சு அதை அப்படியே மடிச்சு பானையில வச்சு எடுப்போம்ல, உள்ள வச்சு எடுப்போம்ல, அதுக்கு பேர் என்னது? ப்ராபகேஷன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த எக்ஸ் இன்புட்டை நியூரான்ல கொடுத்து வெளியில அவுட்புட்டா எடுக்கிறோமா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ராபகேஷன். இன்னும் தெளிவா சொல்ல போனோம் அப்படின்னா ஃபார்வர்ட் ப்ராபகேஷன். இந்த வார்த்தைகளை எல்லாம் மறக்காதீர்கள். சரியா? ஒரு இன்புட்டை கொடுத்து அங்கே அவுட்புட் கிடைக்கலையா, ட்ரைனிங் பண்றப்போ ஒரு எக்ஸுங்கிற இன்புட்டை கொடுக்குறேன், அது டபிள்யூட மல்டிப்ளை ஆகி WX அவுட்புட் வருது. இந்த ஒய் கேப்புங்கிறது வேற. ஒய் கேப் நீங்க இப்போ என்கிட்ட கேட்கலாம், லைட்டா மொட்டை போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஒய் கேப் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு அதான் பதில். பட் இந்த ஒய் கேப் இது என்னது? W மல்டிப்ளைடு பை எக்ஸ். சரியா? W மல்டிப்ளைடு பை எக்ஸ் தான் என்னது? இந்த ஒய் கேப். அப்போ எக்ஸை இன்புட்டா கொடுத்து அவுட்புட் எடுக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் என்னது? என்ன பேரு? ஃபார்வர்ட் ப்ராபகேஷன். சரியா? ஃபார்வர்ட் ப்ராபகேஷன். இப்போ நாம வந்து ஃபார்வர்ட் ப்ராபகேஷன் பண்ண போறோம். நம்ம டாஸ்க் என்ன? நம்ம எதுக்கு இந்த நியூரானை ட்ரெயின் பண்ண போறோம்? இன்புட் எதை கொடுத்தாலும் எனக்கு அவுட்புட்ல அதோட மல்டிபிள் ஆஃப் 10ல எனக்கு அவுட்புட் வரணும். சரியா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நான் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அவுட்புட்ல என்ன வரணும்? எனக்கு 20 வரணும். இப்போ அங்க பாருங்க, ஃபார்வர்ட் ப்ராபகேஷன் நம்ம பண்ண போறோம்.
டபிள்யூல என்ன இருக்கு? 1 இருக்கு. ஒய் கேப் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது இங்க இருக்கக்கூடிய இன்புட் உள்ள போகுது. எக்ஸ்ல என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவுட்புட் என்ன வரணும்? 20 வரணும். அவுட்புட் என்ன வரணும்? 20 வரணும். ஸோ எக்ஸ்ல வந்து 2 இருக்கு, அவுட்புட்ல எனக்கு 20 வரணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? டபிள்யூ இன்டு எக்ஸ்ன்னு போடுவேன். அவ்வளவுதானே நியூரான். டபிள்யூல என்ன இருக்கு? 1 இருக்கு, எக்ஸ்ல 2 இருக்கு. ஸோ ஒய் கேப் என்னண்டு வரும்? 2 வரும். ப்ரெடிக்டட் அவுட்புட் என்னண்டு வந்திருக்கு? 2 வந்திருக்கு. ஆனா நான் எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் என்ன? 20. நான் எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் என்ன? 20. ஆனா நான் கேட்டது 20, இவன் கொடுத்தது 2. அப்போ அந்த டார்கெட் இருக்கு இல்லையா 20, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒய். என்னன்னு சொல்லுவோம்? ஒய். அப்போ ஒய்க்கும் ஒய் கேப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ப்ரெடிக்ட் ஆகி வரக்கூடிய அவுட்புட்டை நம்ம ஒய் கேப்னு சொல்லுவோம், நம்ம எதிர்பார்க்கிற டார்கெட்டை ஒய்ன்னு சொல்லுவோம். சரியா? அதுதான் கன்வென்ஷன். அப்படிதான் நம்ம சொல்ல போறோம். அப்புறம் வந்து எல்ன்னு சொல்லி போட்டு என்னமோ பண்ணி வச்சிருக்கோமே அந்த இடத்துல, அது என்னது? எல் அப்படின்னா லாஸ். சரியா? எவ்வளோ லாஸ்? அப்படி இல்லாட்டி எரர்ன்னு சொல்லுவாங்க. எரர்ன்னு சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. சில பேர் ஜாக்கோபியன் ஜே அப்படின்னு சொல்லுவாங்க, நோ ப்ராப்ளம். சரியா? ஸோ எல் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். எல்லாம் என்னது? எதிர்பார்ப்புக்கும் இப்போ கிடைச்சதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான் எல். ஒரு அப்சல்யூட் வேல்யூ. ஏன்னா நமக்கு வந்து நெகட்டிவ்ல வேல்யூ வேண்டாம். இந்த மாதிரி கட்டம் போட்டாச்சுன்னா என்ன அர்த்தம்? போட்டிருக்கோமா? இந்த மாதிரி கோடு போட்டாச்சுன்னா அப்சல்யூட். ஸோ ஒய் கேப்புக்கும் ஒய்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 19 இருக்கு. பெரிய லாஸ். இந்த லாஸை நான் கம்மி பண்ணணும். ஏன் கம்மி பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்? நான் எதிர்பார்க்கிற அவுட்புட் இந்த நியூரான் கொடுக்கல. அப்போ இதை இன்னும் நான் என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ணி இன்னும் அதை லேர்ன் பண்ண வைக்கணும். நான் லேர்ன் பண்ண வைக்க போறேன். சரியா? ஸோ அப்டேட் பண்ண போறோம். இந்த அப்டேட்ங்கிற ஸ்டெப்பை பாருங்க, அது ரொம்ப ரொம்ப மேஜிக்கலான ஸ்டெப்பு. அப்பேற்பட்ட பெரிய ஒன்றும் மேஜிக் இல்லை, ஜஸ்ட் நம்ம அந்த டபிள்யூ வேல்யூ 2ன்னு மாத்திட்டோம். சரியா? ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல இதுதான் மேஜிக்கல் ஸ்டெப்பே. இதுதான் மேஜிக்கல் ஸ்டெப்பே. ஓகேவா? இப்போ டபிள்யூடைய வேல்யூவை நான் என்னன்னு மாத்திட்டேன்? 2ன்னு மாத்திட்டேன். இப்போ ஒய் கேப் என்னன்னு வரும்? எக்ஸோடைய வேல்யூ நமக்கு தெரியும், இன்புட் 2. டபிள்யூடைய வேல்யூ 2ன்னு மாறிடுச்சு. அப்போ நம்மளுடைய ப்ரெடிக்டட் அவுட்புட் என்ன வரும்? 4. இப்போ லாஸை கண்டுபிடிங்க. ஒய் கேப்புக்கும் ஒய்க்கும் என்ன லாஸ் இருக்கு? 16 இருக்கு. 20ல 4 போச்சுன்னா 16 வந்துட்டா? ஸோ இப்போ லாஸ் என்ன இருக்கு? கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா இருந்தாலும் ப்ரெடிக்டட் அவுட்புட் வந்து நான் எதிர்பார்க்கிறது 20, ஆனா இங்க வந்தது 4. சரியில்லை. அப்ப இன்னும் நான் வந்து அப்டேட் பண்ண போறேன். இன்னும் நான் என்ன பண்ண போறேன்? இதுதான் டீப் லேர்னிங் இன்ஜினியருடைய வாழ்க்கை. சரியா? ட்ரைனிங் அப்டேட் இதுதான் நடக்கும் அவனுடைய வாழ்க்கையில. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம்? டபிள்யூஓ 5ன்னு மாத்திரம். 5 அவுட்புட் வருதான்னு பார்க்கணும். 5. சரியா? WX என்னன்னு வருது? இப்போ 10 வருது. லாஸை கண்டுபிடிக்கிறேன். 10 20 - 10 10. லாஸ் கம்மியாகிட்டே இருக்கு. ஆனா அங்க அவுட்புட் வந்து நம்ம எதிர்பார்க்கிறது இன்னும் வரல. ப்ரெடிக்டட் 10 வருது. ஆனா டார்கெட் என்னது? 20. சரியா? ஸோ மறுபடியும் அப்டேட் பண்ணுங்க. பேராமீட்டர்ஸை மறுபடியும் அப்டேட் பண்ணுங்க. பேராமீட்டர்ஸ் அது என்ன பேராமீட்டர்ஸ்? யாரடா அது அப்படிங்கிற மாதிரி அது என்ன பேராமீட்டர்ஸ்? லெட்ஸ் see. இப்போ W வந்து 10 இருக்கு. சாரி, W வந்து இப்போ 8 இருக்கு. இப்போ அவுட்புட்டை பாருங்க 16. W வந்து இப்போ 8 இருக்கு. அவுட்புட்டை பாருங்க 16. சரியா? லாஸை கண்டுபிடிங்க 4. லாஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த ப்ரெடிக்டட் அவுட்புட் நாம எதிர்பார்க்கிற அவுட்புட் கிட்ட போய்கிட்டே இருக்கு. சரியா? இப்போ 16 வந்துட்டு ஒய் கேப் இப்போ என்ன ஆயிடுச்சு? 16 வந்துடுச்சு. சரியா? அடுத்து பார்ப்போம். மறுபடியும் ஒரு அப்டேட் பாருங்க. டபிள்யூல என்ன இருக்கு? 10. இப்போ அந்த எப்பாக்கையும் பாருங்க. எப்பாக்கும் மாறிக்கிட்டே இருக்குல்ல. எப்பாக்கு 1 2 3 4 5 5வது எப்பாக்கில் இருக்கும் நம்ம. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ப்ராபகேஷன் முடிஞ்சு அப்டேட் பண்றோம் ஒரு எப்பாக்கு, அடுத்த ப்ராபகேஷன் முடிஞ்சு அப்டேட் பண்றோம் அடுத்த எப்பாக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பாக்குனா ஒரு ஐட்ரேஷன் மாதிரி, ஆனா ஐட்ரேஷன் கிடையாது. சரி, ஐட்ரேஷன்ங்கிறது லூப் சென்ஸ்ல நம்ம பேசக்கூடியது. எப்பாக்குங்கிறது ஒரு நம்ம கிட்ட இருக்க எல்லா டேட்டாவும் நியூரல் நெட்வொர்க்குள்ள ப்ராபகேட் ஆகி அப்டேட் ஆகிட்டு வர்றதுதான் ஒரு எப்பாக்கு. நம்ம கிட்ட ஒரு டேட்டா தான் இருக்கு, x = 2. சரியா? x = 2. இது நிறைய டேட்டா இருந்தா டேட்டா செட். x = இப்போ 2 இருக்கு. ஒரே ஒரு டேட்டா சாம்பிள். அதை நம்ம சாம்பிள் இல்ல டேட்டா பாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு பாயிண்ட் தானே இருக்கு. இது நிறைய டேட்டா இருக்கு அப்படின்னா தட்ஸ் கால்டு டேட்டா செட். இப்போ W வேல்யூ 10ன்னு மாத்தியாச்சு. ஒய் கேப் வந்து என்னன்னு வருது? இப்போ 20 வருது. நீங்க நினைச்சது கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. ஸோ ஒய் கேப் வந்து 20. தட்ஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். லாஸ் வந்து 0 ஆயிடுச்சு. லாஸ் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஜெயிச்சிட்டோம். விபி கேம் டீப் லேர்னிங் இன்ஜினியர். சொல்ல போனா இந்த W = 10 தான் லேண்ட் பேராமீட்டர். நம்ம லேர்ன் பண்ண பேராமீட்டர் இதுதான். இப்போ நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா, உங்க மாடல்ல எத்தனை பேராமீட்டர் இருக்கு? ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருக்கு, W. என் மாடலே ஒரே ஒரு நியூரான் தான். இது நியூரல் நெட்வொர்க் கூட கிடையாது. ஒரே ஒரு குட்டி நியூரான், ஒரு குவாலிக்கா, ஒரு உருண்டை, அவ்வளவுதான்.
சரியா? இப்போ வந்து W = 10 இந்த பேராமீட்டர் தான் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வந்து லாஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. டபிள்யூங்கிறது ஒரு பேராமீட்டர்னு சொன்னோம். அது என்ன ஜென்ரலைசேஷன்னா, ஒன்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த நெட்வொர்க்கை வச்சு வேற டேட்டாவே நம்மளால கிளாஸிஃபை பண்ண முடியுமா? இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்கு, அந்த பூனை ஃபோட்டோலாம் நான் எடுத்து நான் ட்ரெயின் பண்ணிட்டேன், அது நல்லாவே ட்ரெயின் பண்ணிட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பூனை இருக்கு, ஸ்னோபெல் அந்த பூனையோட பேர், அதை கொண்டு வந்து நான் நியூரல் நெட்வொர்க்கில் கொடுக்குறப்போ அது டாக்னு சொல்லிச்சுன்னா என்ன அர்த்தம்? ஜென்ரலைசேஷனே ஆகலைன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? டேட்டா பத்தாதுன்னு அர்த்தம். மாடல் ஏதோ பிரச்சனை இருக்கலாம்னு அர்த்தம். இருக்கும்னு அர்த்தம் கிடையாது, இருக்கலாம்னு அர்த்தம். அப்போ வந்து இப்போ இங்கே பாருங்க, W = 10 நம்ம லேர்ன் பண்ணி வச்சுட்டோம். சரியா? X = 5 இன்புட் வந்துச்சுன்னா அவுட்புட் 50 வருது. X = 7 வந்தால் 70 வருது. X = 8 வந்தால் 80 வருது. நீங்க நினைச்சது கிடைச்சிடுச்சுல்ல, சந்தோஷம் தானே? திஸ் இஸ் ஜென்ரலைசேஷன். அப்போ நம்ம ட்ரைனிங் வந்து நல்ல ட்ரைனிங், நல்ல ட்ரைனிங் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரியா? நாம இப்போ ஒரு பேராமீட்டர் வச்சு பண்ணியிருக்கோம், நம்ம ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்றோம். we are a deep planning engineers அப்படின்னு சொல்லி, we are kind of deep planning engineer சொல்லிக்கலாம். குடோஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ became deep planning engineer. பட் இது நியூரல் நெட்வொர்க் கிடையாது. உண்மையிலேயே இப்படி அங்கே மேட்ச் நடக்காது, உண்மையிலேயே அங்கே இப்படி அப்டேட் நடக்காது. கண்ணா பின்னாண்டு எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. அதை நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ உண்மையிலேயே டீப் பிளானிங் ஒரு நியூரல் நெட்வொர்க் இந்த மாதிரி இருக்கும். ஒரு கேட் இமேஜ் இருக்கு, அதை உள்ள தூக்கி கொடுக்குறோம், அங்கே கேட்னு அவுட்புட் வருது. அது என்ன ANN போட்டிருக்கோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். அதுதான் ANN. ஒரு கேட் இமேஜ் நம்ம உள்ள தூக்கி கொடுத்தோடனே அது கேட்டுன்னு சொல்லும், ட்ரெயின் ஆயிருக்கும், கேட்டுன்னு சொல்லும். டாகை கொடுத்தா டாகுன்னு சொல்லும், அரியை கொடுத்தா அரின்னு சொல்லும். சரியா? இந்த மாதிரி தான் நியூரல் நெட்வொர்க், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் உண்மையிலேயே இந்த மாதிரி தான் இருக்கும். கவனத்தில் வச்சுக்கோங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூக்கு போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ஐம் டீப் பிளானிங் இன்ஜினியர், ஒரு நியூரான் கதையை அங்கே போய் சொல்லாதீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம அடித்தளத்தை நல்லாவே போட்டுட்டோம், பேஸ்மெண்ட்டை நல்லாவே போட்டுட்டோம். பட் இன்னும் மலை அளவு நமக்கு கான்செப்ட் இருக்கு. சரியா? அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பட் இப்போ நம்ம அதை கோட் பண்ணி பார்க்கணும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததை இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் என்கிட்ட ஒரு ஃபோல்டர் இருக்குது, டீப் பிளானர் அப்படின்னு சொல்லி. இந்த டீப் பிளானருக்குள்ளே நான் வந்து ஒரு சிம்பிள் நியூரான் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். சிம்பிள் நியூரான் .py அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த சிம்பிள் நியூரானில் நான் கோட் அடிக்க போகிறேன். ஸோ நமக்கு தெரியும் ஒரு எக்ஸுங்கிற ஒரு இன்புட் நம்மக்கிட்ட இருக்கும். இதான் நம்மளுடைய டேட்டா. எக்ஸை வந்து நம்ம டூண்டு வச்சுப்போம், அங்கேயே டூண்டு தான் வச்சுருந்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வெயிட் இருக்கும். நம்ம வெயிட் வந்து இனிஷியலாக 1 வச்சுப்போம். ஓகேவா? அடுத்து நம்மக்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. அடுத்து ஃபார் லுக், ஃபார் எபாக் இன் ரேஞ்ச் ஆஃப் ஒரு 10ன்னு வச்சுப்போம். சரியா? 10 எபாக் நான் ரன் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்க, ப்ராபகேஷன். ஸோ y hat ஈக்குவல் டு W multiplied by x. இதான் நம்ம பண்ணுவோம். இதுதான் ஆக்சுவலாக என்னது ப்ராபகேஷன். y hat இப்படி தானே கண்டுபிடிச்சோம், ஒரு நியூரான். அது இப்போ நம்ம கோட் அடிச்சு என்னது ஒரு நியூரான். எக்ஸாக்டா இப்படி இருக்காது, நல்லா மனசுல வச்சுக்கோங்க. பட் இதுதான் அந்த வேர்ட், அடித்தளம், பாட்டம் லைன், பேஸ் லைன். சரியா? மூலாதாரம், அடிநாதம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். ஸோ இப்போ ஒரு நியூரானை நம்ம கோட் அடிச்சிட்டோம், நமக்கு வந்து ஃபார்வர்ட் ப்ராபகேஷன் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்? லாஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? லாஸ் ஈக்குவல் டு நான் என்ன எதிர்பார்க்கிறேன், ஒய் வந்து நான் என்னென்னு எதிர்பார்ப்பேன், எப்போவுமே எக்ஸ் உடைய 10 மடங்குன்னு எதிர்பார்ப்பேன். அல்ல 20ன்னு போட்டுக்கோங்க, ஹார்ட் கோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஹார்ட் கோடில் தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இருந்தாலும் லாஸ் நம்ம என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஒய் மைனஸ் ஒய் கேப்னு போடுவோம் இல்லையா, ஒய் மைனஸ் ஒய் கேப். அப்புறம் அங்கே ஒய் ஹேட்டுன்னு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்காதீங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் படிங்க. கேப்பு, ஹேட்டு, தொப்பி, குல்லா என்ன வேணா போட்டுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ லாஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் என்ன குறையுது அப்படின்னா இது வந்து அப்சல்யூட் வேல்யூவாக இருக்கணும் இல்லையா, அல்ட்டா அது நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கும். அந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம், நமக்கு எதுக்கு ஒம்புன்னு சொல்லி நம்ம ஆப்ஸை போட்டுக்கலாம். ஆப்ஸுங்கிறது பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், பாசிட்டிவாக மாற்றும் நெகட்டிவாக இருந்தாலும். இப்போ வந்து இஃப் லாஸ் கிரேட்டர் தென் 0 இருக்கு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா W வந்து அப்டேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எப்படி அப்டேட் பண்ண போறேன், W = W+1 போட்டுக்கோங்க, எப்படி வேணா அப்டேட் பண்ணுங்க. சரியா? ஆனால் அவுட்புட் இங்கே வந்து ஒரு முறையாக அப்டேட் பண்ணாதான் இங்கே அவுட்புட் வரும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு குட்டியோண்டான ஒரு நியூரான் தான் நம்ம கோட் அடிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட். நம்ம வந்து என்ன பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல எப்பாக்கு பிரிண்ட் பண்ணலாமா, அது எத்தனாவது எப்பாக்குன்னு சொல்லி. ஸோ எஃப் ஒரு ஃபார்மர் ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம். எப்பாக்கு வந்து என்னது, எப்பாக் +1. ஃபர்ஸ்ட் எப்பாக்கில் என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம காட்ட போகிறோம். லாஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். லாஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி காட்ட போகிறோம். ஸோ லாஸ் போட்டாச்சா? ஓகே, அவ்வளோதான். முடிச்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக என்ன பண்ணுவோம், டபிள்யூவில் ஒரு வேல்யூ இருக்கும் கடைசியாக இருக்கும் இல்லையா. ஸோ
அந்த W வேல்யூவை நம்ம எக்ஸோட மல்டிப்ளை பண்ணால் என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். கடைசியாக ஒரு W வேல்யூ இருக்கும் இல்லையா, நம்ம லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் ரன் திஸ் திங் பைத்தான் சிம்பிள் நியூரான் .py. ஸோ பார்த்தீங்கன்னா எப்பாக் 1ல் லாஸ்ட் 18 அப்படி லாஸ்ட் கம்மியாகிட்டே இருக்கும். எப்பாக் போக 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 லாஸ்ட் கம்மியாகிட்டே இருக்கும். நம்ம பேராமீட்டர் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி, அப்டேட் பண்ண அது கம்மியாகிட்டே இருக்கும். அவுட்புட் கடைசியாக நமக்கு எதிர்பார்த்த மாதிரி ப்ரெடிக்டட் அவுட்புட் டார்கெட்டட் அவுட்புட்டை சேமாக இருக்குது. இந்த டார்கெட்டட் அவுட்புட்டுக்கு இன்னொரு பேர் கோல்டுன்னு சொல்லுவாங்க. கோல்டு லேபிள் அல்லட்டா கோல்டு அவுட்புட்னு வச்சுக்கோங்க. கோல்டு தங்கம். சரி, இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய டீப் லேர்னிங் பயணங்களில் நம்ம இன்னும் நிறைய டெர்மினாலஜிஸ் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். We will be a deep learning engineer. Thank you so much for watching.